இட்ஸ் வென்ஸ்டே மார்னிங். காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்துட்டு பால் கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டேன். அடுத்து சாப்பாடை வந்து ஒலையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி தான் இன்றைக்குமே பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டப்போவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக மண் சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சு அப்படி பண்ணால் இந்த தடவை வந்து சில்வர் பாத்திரங்கள் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மண் சட்டியில் மாற்றினேன். ஏன்னா வந்து கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது மண் சட்டியில் டேரெக்டாக வைக்கும் போது. ஸோ அந்த பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் வெஜிடபிள்ஸும் வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணி கொதித்த உடனே அந்த கருப்பு கவுனியும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு கரண்டியும் உள்ளே போட்டுட்டு, ஏன்னா பொங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீட்ரூட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேரெக்டாக பீட்ரூட்டோ பொட்டேட்டோவோ தனித்தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ ரைஸோடலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்போ இந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சதோ அதுலேருந்து இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோக்லாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அதனால் இது வேகிறதுக்குள்ளே வெஜிடபிள் வேகிறதுக்குள்ளே அதையும் பேட்டர் ரெடி பண்ணி ஸ்டீமரில் போட்டு வச்சுட்டேன். சம்மர் டைம்னால் அந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்டர் மில்க் ஆட் பண்ணி குடித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் கையோட அந்த ஜூஸும் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸையும் நல்லா ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணியிருந்தேன். பட்டர் மில்க்குமே வீட்டில் பண்ண பட்டர் மில்க்கு தான். டோக்லாவுமே அதே மாதிரி சூப்பராகவே வந்திருந்தது. நான் கூட பிஞ்சிருமோன்னு நினச்சேன், இல்லை கிராக் ஆகி சரியாக வேகாமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி பண்ணியிருந்தேன் மிக்சியில் போட்டு டேரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் கையில் மிக்ஸ் பண்ண. பட் சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது. அவ்வளோதான்.